Hi children, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 3.6 cubic identities. ஸோ cubic identitiesனால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பிஃபோர் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஐடென்டிட்டி தான் பார்த்தோம் சரியா. அதாவது a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கொயர் ஐடென்டிட்டி தான் பார்த்தோம். இப்போ இதில் வந்து நம்ம க்யூப்னால் என்னதுன்னா 3 டைம்ஸ் a + b த ஹோல் க்யூப் சரியா. ஸோ அந்த ஐடென்டிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus 3b cube சரியா. ஸோ a plus b the whole cube equal to என்னது a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இது வந்து cubic identities. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டாங்க a plus b the whole cube எடுத்துகிட்டு இப்போ a + b த ஹோல் க்யூப்னால் நம்ம 3 டைம்ஸ் போடணும் a + b. இப்போ முன்னாடி எப்படி ஸ்கொயர்னு இருந்தால் அந்த வேல்யூவை 2 டைம்ஸ் போடணுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இங்கே க்யூப் இருக்கிறதுனால நம்ம 3 டைம்ஸ் போடுறோம் a + b a + b a + b. ஸோ ஃபஸ்ட்டு 2 டைமை நம்ம எப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் சரி. அந்த ஃபஸ்ட்டு 2 a + b எடுத்துகிட்டு a + b த ஹோல் ஸ்கொயர். தேர்டு ஒன்று அப்படியே வச்சுக்கலாம் a + bன்னு. இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருச்சு இல்லையா. அதனோட ஐடென்டிட்டி நம்மளுக்கு என்னென்னு தெரியும்ல. a + b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. நம்மளுக்கு அந்த ஐடென்டிட்டி தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a + b. இப்போது இந்த a ஸ்கொயர் ஏவை எடுத்துகிட்டு இந்த 3யும் மல்டிபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் b எடுத்துகிட்டு இந்த 3யும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துகிட்டு இந்த 3யும் மல்டிபிள் பண்ணு. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு bயை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துகிட்டு இந்த உள்ளார மல்டிபிள் பண்ணுங்கள். a இன்ட்டு a ஸ்கொயர் என்ன வரும் a க்யூப் ப்ளஸ் a இன்ட்டு 2ab. ஸோ அப்போ 2a ஸ்கொயர் b வரும் ப்ளஸ் a இன்ட்டு b ஸ்கொயர் என்னது ab ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் வந்து ba ஸ்கொயர் b இன்ட்டு 2ab வந்து 2ab ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு b ஸ்கொயர் வந்து b க்யூப். நெக்ஸ்ட்டு இப்போது இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா a க்யூப் ப்ளஸ் இதை கம்பேர் பண்ணுறாங்க 2a ஸ்கொயர் b இங்கே ஒரு 2ab ஸ்கொயர் இருக்குது சரியா. ஸோ அப்போ 2a ஸ்கொயர் b ப்ளஸ் இந்த ba ஸ்கொயர் சரியா. அதாவது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா a ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இங்கே பாரு a ஸ்கொயர் இங்கே ஒரு a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயரை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2a ஸ்கொயர் b ப்ளஸ் ba ஸ்கொயர். அதுக்கப்புறம் இப்போது ab ஸ்கொயர் இங்கே ஒரு 2ab ஸ்கொயர் இருக்குல்ல. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த b க்யூப். அதாவது லைக் டேர்ம்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பவர் சேமாக இருக்கிறது லைக் டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ a க்யூப் இப்போ இங்கே 2a ஸ்கொயர் இங்கே ஒரு a ஸ்கொயர் b. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3a ஸ்கொயர் b. அதேமாதிரி இங்கே ab ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஸ்கொயர். ஸோ அப்போ 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b க்யூப். ஸோ புரிஞ்சுதா எப்படி வந்து இதை சால்வ் பண்ணுறோன்னு. இப்போ நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டி கிடச்சிருச்சுல ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ ஹென்ஸ் வி ப்ரூவ்டு கியூபிக் ஐடென்டிட்டி பை டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம் சரி இந்த ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடென்டிட்டி இதே மாதிரி தான் a - b த ஹோல் க்யூப். இப்போ முன்னாடி வந்து a + b பார்த்தோம். இங்கே வந்து a - b த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு a க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப். ஸோ வி ஷால் ப்ரூவ் திஸ் ஐடென்டிட்டி பை டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ பிஃபோர் மெத்தட் போட்ட மாதிரியே தான் a - b த ஹோல் க்யூப் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் 3 டைம்ஸு. ஸோ 3 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 டைமை நம்ம a - b த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோம். தேர்டு ஒன்று அப்படியே எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஐடென்டிட்டி என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த a - b அப்படியே வச்சுக்கிறோம்.
இப்போ ஏவை எடுத்துகிட்டு 1 டைம் இதை மல்டிபிள் பண்ணுறோம். a இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் நெக்ஸ்ட்டு b எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறோம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு ஏவை எடுத்துகிட்டு உள்ளார மல்டிபிள் பண்ணுங்கள். a இன்ட்டு a ஸ்கொயர் a க்யூப், a இன்ட்டு 2ab வந்து 2a ஸ்கொயர் b ப்ளஸ் a இன்ட்டு b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டுங்க மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் வந்து மைனஸ் ba ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ b இன்ட்டு 2ab வந்து 2ab ஸ்கொயர் மைனஸ் b இன்ட்டு b ஸ்கொயர் வந்து b க்யூப். இப்போ இதையும் நம்ம லைக் டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். a க்யூப் மைனஸ் 2a ஸ்கொயர் b இங்கே பாரு மைனஸ் ba ஸ்கொயர் ப்ளஸ் ab ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஸ்கொயர் மைனஸ் இந்த p க்யூபு. இப்போ a க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் இங்கே மைனஸ் 2 இங்கே மைனஸ் 1. ஸோ அப்போ மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3a ஸ்கொயர் b இங்கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. ஸோ அப்போ ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் p க்யூப். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ a மைனஸ் b த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் p க்யூப். ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a ஸ்கொயர் b ஈக்குவல் டு ba ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் இஸ் காமிடேட்டிவ். அதாவது இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. a ஸ்கொயர் b ஈக்குவல் டு ba ஸ்கொயர் காமிடேட்டிவ் லால. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐடென்டிட்டி பார்க்கலாம். x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus ab. ஸோ நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை கண்ணா. உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். சரியா? இது ஜஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை வச்சு சம்மு போட நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். சரியா? we know that the identity x plus a into x plus b. ஸோ நம்மளுக்கு அந்த பிஃபோர் வீடியோவில் நம்ம பார்த்தோம் x plus a into x plus b அப்படின்னா x ஸ்கொயர் plus a plus b into x plus ab. Let us multiply this by binomial x plus c, then we get. ஸோ அப்போ இந்த x ஸ்கொயர் plus a plus b into x plus ab யோட இந்த தேர்ட் ஐடென்டிட்டி x plus c நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு பதிலாக இது எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, இதை எடுத்து இங்கே எழுதிக்கிட்டோம். இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிஎக்ஸ் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு சி எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம். ஸோ இப்போது எக்ஸ் எடுத்துகிட்டு இதை மல்டிபிள் பண்ணி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப், எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஏபி எக்ஸ். சரியா? ப்ளஸ் சி எடுத்துகிட்டு பண்ணுங்க. சி எக்ஸ் ஸ்கொயர் சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு ஏபிசி. சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப் அப்படியே வச்சுக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிஎக்ஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் சி பி இன்ட்டு எக்ஸ் சி. சரியா? அதை ஏசிஎக்ஸ் பிசிஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் ப்ளஸ் ஏபிசி. இப்போது எக்ஸ் க்யூப் எழுதிட்டோம். அடுத்தது ஸ்கொயர் கம்பேர் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, தென் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் கம்பேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏபி ஏசி பிசி. ஸோ அப்போது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு லாஸ்ட்டாக இந்த ஏபிசி. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இந்த ஐடென்டிட்டிஸை. சரியா? ஸோ thus we summarize the cubic identities as. ஸோ இந்த 3 தான் cubic identities நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே. ஓகே.
இந்த 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம்ஸ் போட போகிறோம். டிடக்ஷன் பாருங்கள். த above identities are given following deductions. a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3ab into a plus b. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து டிடக்ஷன் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இதே ஃபார்முலாஸ் தான், பட் இது அனதர் வே. அடுத்து a minus b the whole cube equal to a cube minus b cube minus 3ab into a minus b. அடுத்து a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. Next a cube minus b cube equal to a minus b a square plus ab in plus b square. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்கலாம். சரியா? 3.6.1 அப்ளிகேஷன் ஆஃப் கியூபிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி பார்க்கலாம். a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். expand x plus 4 the whole cube. ஸோ முன்னாடி வீடியோலலாம் நம்ம ஸ்கொயர் பார்த்தோம், இந்த வீடியோவில் நம்ம க்யூபு பார்க்குறோம். ஸோ இப்போ x plus 4 whole cube. ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். அந்த பவர் மட்டும்தான் வேறு, அங்கே ஸ்கொயரு இங்கே க்யூபு, பட் மெத்தட் எல்லாமே சேம் தான். அங்கே என்ன அந்த சம்ஸில் நம்ம போட்டோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். a வந்து என்னது எக்ஸு, b வந்து என்னது 4. சரியா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. a ஸ்கொயர் a க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b க்யூப். இப்போ ஏக்கு பதிலாக 4x, அப்போ எக்ஸு த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ், ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸு, பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் பி க்யூப்னா 4 பவர் க்யூபு. ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஏபியோட வேல்யூஸை. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த 4 எக்ஸு த ஹோல் ஸ்கொயரை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டோம் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸு. இப்போ 4 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 4 நம்ம 2 டைம்ஸ் போடணும். 4 இன்ட்டு 4 16. நெக்ஸ்ட் அதேமாதிரி 4 பவர் க்யூப் அப்படின்னா 4-ஐ 3 டைம்ஸ் போடணும். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 4s are 16, 16 இன்ட்டு 4 64. ஸோ அப்போ எக்ஸ் க்யூப் 3 4s are இது என்ன வரும் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 16 வந்து 48x ப்ளஸ் 64. சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடென்டிட்டி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.14 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 103 த ஹோல் க்யூப். ஸோ 103 த ஹோல் க்யூப் வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 103-ஐ நம்ம எப்படி எழுதலாம்? 100 + 3, அதாவது ஒரு ரவுண்டடு நம்பர் ப்ளஸ் அதனோட ஒரு நம்பர், அப்படி எழுதிக்கணும் நம்ம. சரியா? ஸோ 100 + 3, அப்போ இது என்ன ஃபார்மில் வருது? a plus b the whole cube ஃபார்மில் வருதா? இப்போ முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி தான். சரியா? பட் இங்கே நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது a plus b the whole cube, இப்போ 103 the whole cube 100 + 3ன்னு எழுதுகிறோம். இதில் a வந்து 100, b வந்து 3. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம். ஃபார்முலா எழுதிக்கிட்டு a plus b the whole cube ஃபார்முலா எழுதிக்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்னது 100, பியோட வேல்யூ 3 இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி a வந்து 100 the whole cube ப்ளஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இன்ட்டு 3 the whole ஸ்கொயர் ப்ளஸ் 3 the whole cube. ஸோ அப்போ 100-ஐ 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வருது, அதாவது 1 lakh வருது. சரியா? 1 lakh 10 lakhs வருது. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 10,000. 100-ஐ 2 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு 10,000 இல்லையா? இன்ட்டு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 100, 3-ஐ நம்ம 2 டைம்ஸ் போட்டோம்னா 3 இன்ட்டு 3 9 ப்ளஸ் அதே 3 இன்ட்டு 3 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 27 வரும். ஸோ அப்போது இங்கே பாரு 10 lakhs ப்ளஸ் 3 இன்ட்டு 1000
3 into 10,000 30,000. 30,000 into 3 வந்து என்னது 90,000 plus 3 into 100 300. 300 into 9 வந்து 27, அதாவது 2070 plus 27. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடென்டிட்டி. Use the identity a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க expand y minus 5 the whole cube. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். y minus 5 a minus bன்ட்டு. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னது y, பியோட வேல்யூ வந்து 5. ஸோ அந்த ஐடென்டிட்டி எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ வந்து என்னது y. இப்போ y பவர் க்யூப் 3 இன்ட்டு y பவர் ஸ்கொயர், பியோட வேல்யூ வந்து 5 ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த y, இந்த b ஸ்கொயரோட வேல்யூ 5 பவர் ஸ்கொயர் மைனஸ் 5 பவர் க்யூப். ஸோ அப்போது y க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு இந்த y ஸ்கொயர் இன்ட்டு 5 ப்ளஸ் 3 இன்ட்டு y. 5 ஸ்கொயர்னால் 5 2 டைம்ஸ் போடுறோம். 5 இன்ட்டு 5 25 மைனஸ் அதே 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 125. ஸோ அப்போ y க்யூப் 3 இன்ட்டு 5 15 y ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 25 வந்து 75y மைனஸ் 125. சரி, அப்போ சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே பாருங்கள், நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 98 ஹோல் க்யூப். 98 ஹோல் க்யூப்பை நம்ம எப்படி எழுதலாம்? 100 minus 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ 100 minus 2ன்னு எழுதுனா இது வந்து a minus b the whole cube ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ இதில் a வந்து என்னது 100, b வந்து என்னது 2. ஸோ அப்போது அந்த ஐடென்டிட்டி a minus b the whole cube ஐடென்டிட்டி எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். இப்போ ஏவோட வேல்யூ என்னது 100 the whole cube மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இன்ட்டு 2 the ஸ்கொயர் மைனஸ் 2 the whole cube. ஏன்னா பியோட வேல்யூ 2 தானே. ஒன்றும் இல்லைக்கண்ணா, அதில் இருக்கிற ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணுறோம். இப்போ 100 நம்ம 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10 lakhs வந்து கிடைக்குது. சரியா? மைனஸ் 3 இன்ட்டு இந்த 100 2 டைம்ஸ் போட்டோன்னா 10,000 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 100. 2 2 டைம்ஸ் போட்டால் 4 மைனஸ் 2 3 டைம்ஸ் போட்டோன்னா 8. ஸோ அப்போ 10 lakhs மைனஸ் இந்த 3 இன்ட்டு 2 என்னது 6. ஸோ அப்போ 60,000 ப்ளஸ் 3 4s 12. 12 இன்ட்டு 100 1200 மைனஸ் 8. ஸோ இப்போ இதை ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள் அண்ட் தென் மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த 10 lakhsையும் இந்த 1200ஐயும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 6000ஐயும் இந்த மைனஸ் 8ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு 60,008 வரும். இது வந்து 10 lakhs 1200 வரும். ஸோ அப்போ அந்த 10 lakhs 1200லேருந்து இந்த 60,008 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐடென்டிட்டி. Using the identity x plus a into x plus b into x plus c equal to x square plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. அப்போது கொஷின் கொடுத்துட்டாங்க expand x plus 3 x plus 5 x plus 2. ஸோ இதை கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் வந்து என்னது எக்ஸே தான். ஏ வந்து என்னது 3, பி வந்து 5, சி வந்து 2. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஐடென்டிட்டி எழுதிக்கிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே தான், எக்ஸ் ஹோல் க்யூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதாவது 3 + 5 + 2 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏபினா 3 × 5 ப்ளஸ் பிசினா 5 × 2 ப்ளஸ் சிஏனா 3 × 2 ப்ளஸ் லாஸ்ட்டாக 3 × 5 ×
2 ஏன்னா ஏபிசி இல்லை. ஸோ அப்போ எக்ஸ் க்யூப் அப்படியே வச்சுக்கிறோம். 3 + 5 8, 8 + 2 10, ஸோ 10x². இங்கே பாருங்கள் 3 × 5 வந்து என்னது 15 ப்ளஸ் 5 × 2 வந்து 10 ப்ளஸ் 3 × 2 வந்து 6. ஸோ அப்போ 15 + 10 + 6 என்ன வருது 15 + 10 + 6. நெக்ஸ்ட்டு 3 5s are 15, 15 × 2 30. x³ ப்ளஸ் 10x², இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 31x வருது ப்ளஸ் இந்த 30. சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அவங்களே கொஷின் கொடுத்துருவாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரை திஸ் சம்ஸ் 3 இருக்குது, இதுவும் போடணும். அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.3ல் இது எல்லா சம்ஸுமே உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். ஓகே, அண்ட் தென் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷினும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்.